அறை பின்னே அமர்ந்து வருவது பேய் என்று தெரியாமல் இருவரும் சந்தோஷத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது, உங்கள் வீடு எங்கே இருக்கிறது என்று மாலினியிடம் கேட்கின்றனர். மாலினி, இன்னும் தூரமாக செல்ல வேண்டும், ஒரு காட்டுப்பகுதியில் என்னுடைய வீடு உள்ளது என்று கூறுகிறார். அவர்களும் அதை உண்மை என்று நம்பி காட்டுப்பகுதியுள்ளே செல்கின்றனர். அப்பொழுது அது அடர்ந்த காடாக உள்ளது. நரி நாய்கள் கூச்சல் சத்தம் கேட்டது. மிகவும் பயங்கரமாக இருந்தது. அந்த காட்டினுள் மூவரும் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று கீழ், இதன் பின்புறம் என்னுடைய வீடு உள்ளது என்று கூறுகிறார். உடனே அங்கே நிறுத்துகின்றனர் வண்டியை. அப்பொழுது மாலினி தனது வீட்டிலிருந்து பெற்றோரிடம் இரவு இதுபோல் நடந்தது என்று சொல்ல வேண்டும் என்று கூறுகிறார் மாலினி. மாலினியின் சூழ்ச்சி அறியாமல் இருவரும் வீட்டிற்கு சென்று தாய் தந்தையிடம் மாலினியின் தாய் தந்தையிடம் கூற செல்கின்றனர். ஆனால் அந்த அடர்ந்த காட்டில் வீடு இல்லை என்பதை அறியாத இவர்கள் உள்ளே செல்கின்றனர். மோகம் அவர் கண்களை மறைக்கிறது. சிறிது தூரம் சென்றவுடன் மாலினி டக்கென்று மறைந்து விட்டாள். அதிர்ச்சியில் இருவரும் ஒருவர் கேட்டுக்கொள்கிறார்கள், எங்கே சென்றாள் அவள் என்று. ஆனால் மாலினியோ பின்புறம் நின்று அவர்கள் பொறடியில் பலார் என்று விட்டார். அந்த அடியை தாங்க முடியாமல் கீழே விழுந்தனர். நான் யார் என்று தெரிகிறதா என்று கேட்கிறார். எங்களை விட்டுடு என்று கதறுகின்றனர். அப்பொழுதுதான் அவர்களுக்கு தான் கூட வந்தது ஒரு மோகினி என்று தெரிகிறது. அதிர்ச்சியில், எங்களை விட்டுவிடு, நாங்கள் சென்று விடுகிறோம், இந்த பக்கம் இனிமேல் வரமாட்டோம் என்று கதறுகின்றனர். உங்களை எப்படி மன்னிப்பது? என் வாழ்க்கையை சீரழித்த நீங்கள் இனி உயிருடன் இருக்கக்கூடாது. நீ யாரென்று எங்களுக்கு தெரியவில்லை, நாங்கள் எப்படி உன் வாழ்க்கையை சீரழிக்க முடியும் என்று கேட்கின்றார். மாலினி தனது உண்மையான முகத்தை காட்டுகின்றாள். உடனே அரண்டு போய், ஐயோ, இந்த பெண்ணா, எங்களை மன்னித்து விடு, நாங்கள் ஏதோ அன்று போதையில் உன்னை சீரழித்து விட்டோம், இனிமேல் இது போன்ற தவறுகளை நாங்கள் பண்ண மாட்டோம் என்று கூறுகின்றனர். ஆனால் மாலினியோ அவர்களை விடவில்லை. இன்னும் இப்படி சொல்லிவிட்டு எத்தனை பெண்கள் வாழ்க்கையை சீரழிக்கப் போகிறீர்கள் என்று கூறி இரு கயிறுகளை அவர்கள் கழுத்தில் கட்டி அந்த ஆலமரத்தில் தொங்கவிட்டு தூக்கு போடுவது போல் தொங்கவிடுகிறார். இருவரும் துடித்து இறக்கின்றனர். பிறகு சிவாவை தனது வீட்டுக்கு கொண்டு சேர்த்துவிட்டு மாலினியும் முக்தி அடைகிறார்.